தேவனுடைய வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே தூண்டின சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64 அதிகாரம் 4வது வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, கேட்டதும் இல்லை. சொல்லுங்க, கேட்டதும் இல்லை. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்க மட்டும் இல்லை, ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. எல்லாம் கவனிங்க, எல்லாரை குறித்தும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இப்போ கொஞ்சம் விஷயங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், கொஞ்சம் விஷயங்களை சொல்லுவதில்லை, அவரே நடத்தி கொண்டு போகிறார். ஆமே ஆமே. எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிடுவதில்லை. பாருங்க, அபிரகாமை அழைக்கிறார். அழைச்சி, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் அங்கே உன்னை என்ன பண்ணுவேன்னா ஆசீர்வதிப்பேன். எப்படி போகணும், என்ன பண்ணணும், என்ன வேலை, எப்படி ஆசீர்வதிப்பீங்க, ஒன்றுமே சொல்லலை. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, அவ்வளோதான் உனக்கு வாக்கு. எப்படி போகிறது, கம்பூனி போகிறதா, வண்டியில் போகிறதா, ஒட்டகத்தில் போகிறதா, கழுதையில் போகிறதா, நடந்து போகிறதா, எப்படி போகிறது, ஒன்றுமே ஆண்டவர் சொல்லலை. அல்லேலூயா. ஆனால் ஒரு வாக்கு மட்டும் சொல்கிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நீ போ, அங்கே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அங்கே உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், அங்கே நான் உன்னை உயர்த்துவேன். இவ்வளவுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சொல்லிட்டா ஆண்டவர் கூட இல்லைன்னு அர்த்தமா? இல்லை, வார்த்தையை சொல்லிட்டாரு. வார்த்தையை சொல்லிட்டு அவர் எங்கேயோ போகலை, அபிரகாம் கூடவே கர்த்தரும் நடந்து போகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் விளக்கமாக சொல்லலை, ஆனால் எல்லாத்தையும் விளக்கமாக செய்யக்கூடிய ஒருவர் அபிரகாமின் கையை பிடித்து நடத்தி கொண்டே போகிறார். எங்கே போகணுமோ அங்கே கூட்டிக்கிட்டே போகிறார். இந்த கால வேளையில் உங்களை நடத்துகிற ஆண்டவர் ஒருவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். ஒருவேளை சத்தம் கேட்காம இருக்கலாம், ஒருவேளை என் வாழ்க்கையை குறித்த வரைபடங்கள் எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒன்றை நம்புங்கள், இயேசு என்கிற ஒரு தெய்வத்திடம் நீங்கள் கரங்களை பிடிக்கும் பொழுது அவர் உங்கள் கரங்களை மிக முருகலாக ஆழமாக பிடித்து விடுகிறார். நீங்கள் அவர் கையை பிடிப்பதை விட அதிகமாய் உங்கள் கரத்தை அவர் பிடித்து கொள்ளுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இப்படி சொல்லி கரம் பிடிக்கிறார். கரம் பிடித்தவர் ஏதோ காரணத்துக்காக கைவிட்டு விட்டு போவது இல்லை. மனிதர்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வரும்பொழுது கைவிட்டு விட்டு போய்விடுவார்கள். இந்த இயேசு அப்படி கைவிடுகிறவரும் அல்ல. ஆமே, அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்நாளிலே ஒரு பகுதியை கர்த்தர் காண்பிக்கிறார், இன்னொரு பகுதியை அவரே கையில் வைத்து நடத்தி கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். மோசைக்கு ஒரு பகுதியை காண்பிக்கிறார். பாருங்க, எகிப்தில் வாழ்கிறான், வனாந்திரத்தில் வாழ்கிறான், ஆனால் இன்னொரு பகுதியை கர்த்தரே மோசையோடு, மோசே நீ போ, நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறார், நான் உன் கூட வருவேன். அடுத்த 40 வருஷம் கர்த்தரே அவனோடு கூட இருந்து அவனை நடத்தினார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 40 வருஷம் எப்படின்னெல்லாம் தெரியாது. தன்னை துரத்தி விட்ட தேசத்துக்குள்ளேயே திரும்பவும் போய் சம்பவம் பண்ணுகிற அனுபவத்துக்குள்ளாக மோசையை கொண்டு போகிறான். இதெல்லாம் அவனுக்கு தெரியாது, இப்படி நடக்கும்னு எல்லாம் தெரியாது, இதெல்லாம் அப்படி ஆகும்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமே. பக்கத்தில் சொல்லுங்கள், எது எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியுதையோ தெரியலையோ, உங்களை அழைத்தவர், கரம் பிடித்தவர் ஒருவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டே வருவார். அதனால தான் அந்த வாக்கு சொல்லுது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். உன்னை விட்டு விலகிறது இல்லை அப்படின்னு அவர் சொன்னார்னா உங்களை விட்டு நிச்சயமாக விலகிறதே இல்லை. அல்லேலூயா.
உங்களை கைவிடுகிறது இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களை அவர் கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. அந்த வார்த்தையில் எல்லளவு கூட மாற்றங்கள் சம்பவிப்பதே இல்லை. ஏனென்றால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இப்போ ஆண்டவரை குறித்து ஒரு படம் நம்மளுக்கு நல்லா மனசில் வச்சுக்கணும். என்னை அழைத்த ஆண்டவர், என் வாழ்க்கையில் என்னுடைய சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும் என்னை அழைத்த ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டோ பாதியிலோ விட்டு போகிற ஒரு குணமுடையவர் அல்லவே அல்ல. அவர் எனக்காக நானே பார்க்காத, நானே கேட்காத, இந்த உலகம் பார்க்காத, இந்த உலகம் கேட்காத ஒன்றை அவர் எனக்காக நிச்சயமாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். இந்த நம்பிக்கையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு விடியல் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த நம்பிக்கையின் ஊடாக நாம் கடந்து போக வேண்டும். எனக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, எனக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார், செய்வார், நடத்துவார். நான் அதை நம்புகிறேன். ஆமே ஆமே. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து இல்லை கர்த்தர் நம்மளை பார்க்கறது. அவர் சொல்கிறார், நான் தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னமே உன்னை என்ன பண்ணிட்டேன்னா நான் தெரிந்து கொண்டேன். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை பார்த்து இல்லை, இன்றைக்கி இருக்கிற கேரக்டரை பார்த்து இல்லை. ஒருவேளை ஒருத்தன் நல்லவனாகவே இருக்கிறான், கொஞ்ச நாளில் கெட்டவனாகிறான். அவன் கெட்டவனாக தூக்கி குழியில் போடுறதும், நல்லவனாக இருக்கும்போது தூக்கி தலையில் வைக்கிறதும் இப்படியெல்லாம் இல்லைங்க. கர்த்தர் ஒருவனை அழைத்தால் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற முடிவோடு கூட ஒருவனை அழைக்கிறான். மோசையை அழைக்கும் போது அவன் முறுமுறுப்பான்னு தெரியும் பாருங்க. தாவீதை அழைக்கும் பொழுது கொஞ்சம் கீழே விழுந்து எந்திப்பான்னு தெரியும் பாருங்க. யோபுவை அழைக்கும் பொழுது அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு தெரியும் பாருங்க. எல்லாம் தெரிந்துதான் ஒரு மனிதனை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, நான் உன்னை கடைசி மட்டும் என்ன செய்ய மாட்டேன், நான் கைவிடவே மாட்டேன் அப்படி சொல்லி வாக்கு சொல்லி அழைக்கிறார் பாருங்க. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அது என்ன பண்ணலை, தோன்றவும் இல்லை அப்படி சொல்றார். இப்போ யோசேப்பு, பைபிளில் யோசேப்பை குறித்து இன்னைக்கு சில காரியங்கள் ஒரு 3 விஷயம் பார்க்க போகிறோம். யோசேப்பை குறித்து கர்த்தர் ஒரு பிக்சரை கொடுக்கிறார். சொப்பனக்காரன். யோசேப்பினால யாரு? சொப்பனக்காரன். சொப்பனக்காரனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். 37ஆம் அதிகாரத்தில் இந்த சொப்பனத்தை பார்த்து அவனே ஃபர்ஸ்ட் பூரித்து போகிறான். என்ன சொப்பனம்? பயங்கரமான சொப்பனம். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்ன பண்ணுதுன்னா வணங்கி நிற்கிற மாதிரி பார்க்குறேன் அப்படின்னா. என்னைக்கு இந்த சொப்பனத்தை பார்த்து சொன்னானோ பைபிள் சொல்லுது, சொப்பனத்தின் நிமித்தமாகவே அவனை என்ன பண்ணாங்கன்னா பகைத்தார்கள். ஆமே. உங்களுக்கு வருகிற நிறைய பகைகள் உங்களை சார்ந்தது அல்ல, உங்கள் சொப்பனத்தை சார்ந்தது. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் நல்லா சொல்லட்டா, உங்களுக்கு வருகிற நிறைய போராட்டங்கள் அது ஏதோ உங்களை காலி பண்ணணும் இல்லை, உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை எதிர்த்து வருகிற எதிர்ப்புகள் அவைகள் எல்லாம். ஆமே. உங்களுக்குள்ள தரிசனம் இருக்கு சொல்லுங்க, எனக்குள்ள தரிசனம் இருக்குன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள சொப்பனங்கள் இருக்கிறது, கனவுகள் இருக்கிறது. சொல்லுங்க, பரலோக கனவுகள் என் மூலமாக பூமியிலே நடப்பிக்கப்படும். சத்தமா சொல்லுங்க, பரலோக கனவுகள். சொல்லுங்க, பரலோக கனவுகள் என் மூலமாக பூமியில ஆண்டவர் நடப்பிக்க பண்ணுவார். ஆமே. அப்ப பிசாசு உங்களை ஏன் எதுக்குற அப்படின்னா, உன்னை பார்த்தவோ அழக பார்த்தோ எல்லாம் இல்லை, உனக்குள் தேவன் வச்சிருக்கிறார்ல ஒரு தரிசனம். உன்னை வச்சு ஆண்டவர் செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்காருல ஒரு திட்டம். அந்த திட்டத்தை பார்த்து அந்த திட்டத்தை குலைக்க வேண்டும் என்று உன்னை குலைக்கும்படி எழும்பி வருகிறான். ஆமே ஆமே. உன்னையெல்லாம் பிசாசுக்கு ஒன்றும் இல்லை. நீ டம்மி பீஸ்ன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். நீ ரொம்பவே டம்மி பீஸ்ன்னு தெரியும். ஆனா நீ டம்மி தான். உன்னை அழைத்தவர் ஒருவர் சர்வ வல்லவராக இருக்கிறார், அதுவும் அவனுக்கு தெரியும். நீ ஒண்ணு இல்லைன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் உன்னை அழைத்தவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் மகா பெரியவர் என்று அவனுக்கு தெரியும். அந்த மகா பெரிய திட்டத்தை டம்மியான ஒன்றை வச்சு நிறைவேற்ற முடியும் என்றும் அவனுக்கு தெரியும். அதனால உன்னை நிலைகுலைய செய்ய பண்ணுறான், உன்னை முடிச்சு கட்டணும்னு நினைக்கிறான். தேவனுடைய திட்டங்கள் ஒருவருதும் முன்னில் வெளிப்படக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் உனக்கு எதிராக செய்து கொண்டே இருக்கிறான். நீ என்ன நினைக்கிற? மனிதர்கள் எனக்கு எதிராக வருகிறார்கள்,
சொந்தங்கள் எதிராக வருகிறார், சுத்தி இருக்கிறவன் எதிராக வர்றான், எதுவுமே சரியில்லை அப்படின்னு நினைக்கிற. எதுவுமே சரியில்லைன்னா நீ நம்ப வேண்டியது கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை உனக்குள்ளாக செய்ய வைக்க, உனக்குள்ளாக கிரியை செய்ய வைக்க, வெளிப்படுத்தி கொண்டு வர கர்த்தர் ஏதோ ஒன்றை திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. எதுவுமே சரியில்லையா, சுத்தி முத்தி ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலையா, அப்ப நீ 100% நம்பலாம் கர்த்தர் உன்னை கொண்டு அவருடைய ஏதோ ஒரு திட்டத்தை இந்த பூமியிலே நிவர்த்தியாக்கும்படி பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு அழகான கனவு யோசேப்புக்கு. கனவு மனசுல வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவன் பாருங்க உங்களே மாதிரி எதையுமே உள்ள வைக்க முடியாத ஆளு. ஆமே ஆமே ஆமா, ஒன்னையும் உள்ள வைக்க முடியாது. ஏதாவது ஒரு நியூஸ் கிடைச்சதுன்னா அது அப்படியே பரப்பி 4 பேர்கிட்ட போய் சொன்னாதான் ரொம்ப பேத்துக்கு மனசாரும், உள்ள வைக்கவே முடியாது. சொல்லலைன்னா நெஞ்சு வெடிச்சிடும். அந்த மாதிரி தான் யோசேப்பு பாருங்க, ஒரு அழகான கனவு பார்க்குறான். கனவை மனசில் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, இல்லை ஜெபம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. அவன் கனவை போய் சகோதரர்கள் இடத்துல போய் என்ன பண்ணுகிறான் என்றால், இப்படி ஒரு கனவு பார்த்தேங்கிறான். அவன் கனவு பார்த்தா நல்ல சகோதரர்களாக இருந்தால் என்ன பண்ணணும்னா சந்தோஷப்பட்டிருக்கணும். அவனுக்கு அப்படி யோசிக்கிறாங்க, நீ எங்கள் மேல் துறைதனம் பண்ணுவாயோ, நீ எங்களையெல்லாம் ஆளுவையா, உள்ளதுலே சின்ன பையன் நீ எங்களையெல்லாம் ஆள போறியா, எங்களையெல்லாம் துறைதனம் பண்ண போறியா, இருடா உனக்கு இன்னைக்கே சங்கு ஊதுறோன்னு சொல்லி வேலையை ஆரம்பிக்கிறானுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உள்ளதிலே சின்னவன் அவனை தான் கர்த்தர் பெரியவன் ஆக்குறாரு. ஆமே. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீ சின்னவனாக இருந்தாலும் கவலைப்படாத, உன்னை சின்னவனாக பார்த்தாலும் கவலைப்படாத, சின்னவனை தான் கர்த்தர் 1000ம் 10,000மாக பெருக பண்ணுகிறார். சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இப்படிதான் கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி பண்ணுதுன்னா, பெரியவனை பெரியவனாகவும் பெரியவனை 10,000ஆகவும் அப்படி சொல்லல, சின்னவனை 1000ம் ரொம்ப சிறியவனை 10,000மாக நான் மாற்றுவேன். ஆமே. தேவ ராஜ்யம் எளிமையானவனையும் சின்னவனையும் நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லாம் பெரியவனை பார்த்துட்டு இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் எளியவனையும் சிறியவனையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. மன்னனுங்கெல்லாம் சொல்றாங்க, என் மேல துரைத்தனம் பண்ணுவாயா? அப்புறம் அடுத்து சொல்லுது வசனம், அந்த சொப்பனங்களின் நிமித்தமே யாரை பகைத்தார்கள்? யோசேப்பை. அவன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இந்த சொப்பனம் சொன்னான்ல, நான்லாம் அப்படி இருக்க போறேன், இப்படி ஏதோ ஒன்று தெரியுது, எல்லாரும் என்ன வந்து கும்பிட்டு நிற்கிறீங்க, அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா பாருங்க, அப்பதான் பகை வருகிறது. அப்பதான், அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லேலூயா. ஆமே. நிறைய நேரம் நிறைய விஷயங்களை வெளியே சொல்லவே கூடாது. அல்லேலூயா. கத்துக்குங்க. அதுவும் நல்ல விஷயங்களை வெளியே சொல்லவே கூடாது. என் வாழ்க்கையின் அனுபவம், நல்ல விஷயங்களை வெளியே சொல்லவே கூடாது. அதுவும் நம்ம கூட க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட சொல்லவே கூடாது. நீங்கள் எப்போ ஒரு நல்ல விஷயத்தை வெளியே சொல்கிறீங்களோ அடுத்த நிமிஷமே மனிதர்கள் அதை கெடுப்பதற்கு நிறைய பிளான் பண்ணுவாங்க, திட்டம் போடுவாங்க. ரகசியங்களை வெளியே சொல்லவே கூடாது, நல்ல விஷயங்களை வெளியே சொல்லவே கூடாது. பிசாசும் மனிதர்களும் அதை உடைச்சி நிர்மூலமாக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணுவாங்க. ஆமென் ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இவன் நல்ல விஷயம்தான், ஆனா வெளியில சொல்லிட்டான். சொன்னதுனால இப்ப என்ன பண்ணுது, இதோட சொப்பனத்தையும் காலி பண்ணணும், சொப்பனக்காரனையும் காலி பண்ணணும். எதை காலி பண்ணணும்? சொப்பனத்தையும் காலி பண்ணணும், சொப்பனம் கண்டவனையும் காலி பண்ணணும். சொப்பனம் கண்டவனை காலி பண்ணிட்டா சொப்பனம் காலி ஆயிரும். அல்லேலூயா. எல்லாரும் பகைக்கிறார்கள் யோசேப்பை. 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாங்க பாருங்க, நாம் அவனை கொன்று இந்த குழிகளிலே ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்ப்போம். சொப்பனம் தானே சொன்னா சொப்பனம், எழுப்புதல் தானே சொன்னா எழுப்புதல்,
எப்படி எழுப்புதல் வருதுன்னு பார்ப்போம். பட்டணத்தை பிடிப்பேன்னு சொன்னா எப்படி பட்டணத்தை பிடிப்பேன்னு பார்ப்போம். அதுக்குள்ள நாங்க செய்யறோம் சம்பவம். அல்லேலூயா. இப்போ எழுப்புதல், சொப்பனம், தரிசனம் இதெல்லாம் நம்முடையதா ஆண்டவருடையதா? சொல்லுங்க. யோசேப்புக்கு இந்த சொப்பனம் தரிசனம் எல்லாம் கொடுத்தது அவனாவே கொடுத்துக்கிட்டானா ஆண்டவர் கொடுத்தாரா? சத்தமா பின்னால சொல்லுங்க, யாரு கொடுத்தது? சொல்லுங்க. சொப்பனம் கர்த்தருடையது. அப்ப இந்த திட்டம் யாருடையது? சொல்லுங்க. திட்டம் யாருடையது? சொப்பனம் யாருடையது? ஆனா அந்த சொப்பனத்தை கர்த்தர் யார் மூலமாக நிறைவேற்ற போகிறார்? யோசேப்பு மேல. ஆமென். சொப்பனம் கர்த்தருடையது, பெரிய திட்டம் கர்த்தருடையது, பெரிய எழுப்புதல் கர்த்தருடையது, நோக்கம் கர்த்தருடையது. அதை யார் மூலமாக கர்த்தர் நிறைவேற்ற போகிறார்? யோசேப்பு மூலமா. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நிறைய திட்டம் இருக்கு, உங்களுக்கு நிறைய நோக்கம் இருக்கு, ஆனா அதை யார் மூலமா நிறைவேற்ற போறீங்க? என் மூலமா தான் நிறைவேற்ற போறீங்க. சத்தமா சொல்லுங்க, என் மூலமாக. இந்த பூமியிலே என் மூலமாக நீர் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் நிறைவேற்ற போகிறேன். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த தரிசனத்தை இல்லாமல் ஆக்கணும். தம்பி அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்படிடா சொப்பனம் பார்த்த, உன் சொப்பனம் எப்படி நடக்கும் பார்ப்போம். இதுதான் இப்ப பிசாசோட டார்கெட். உன் சொப்பனம் அப்படிதானே சொல்றானுங்க. சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். உன் சொப்பனம், தேவன் உனக்குள் வைத்த தரிசனம் எப்படி நிறைவேறும் பார்ப்போம். அதை நாங்க விட மாட்டோம், அதை நாங்க செய்ய விட மாட்டோம், அதை நாங்க ஒண்ணு இல்லாம ஆக்குவோம். இப்படி கங்கணம் கட்டுகிறார்கள் பிசாசின் ரூபத்தில் சகோதரர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏய் பிசாசே, ஒருவேளை என் பிள்ளை சொப்பனத்தை விவரம் இல்லாம கொஞ்சம் வாய் உளறி சொல்லிட்டா கூட, சொப்பனத்தை கொடுத்தது நானு, சொப்பனத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்கு என்ன பண்ணும்னா தெரியும். உங்களை அழைத்தவர் ஆண்டவர், உங்களை கடைசி வரைக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு அவருக்கு தெரியும். ஆமென். உங்களுக்கு தெரியாம இருக்கும், உங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாம இருக்கும், கர்த்தருக்கு தெரியும் உங்களை எங்க கொண்டு போய் எப்படி சேர்க்கணும்னு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, சொப்பனத்தை காலி பண்ணணும்னா சொப்பனம் கண்டவனை காலி பண்ணணும். சொப்பனம் கண்டவனை முடித்து கட்டிட்டா சொப்பனம் முடிஞ்சிடும். அல்லேலூயா. தரிசனம் அதோடு நிறைவேறாம ஒண்ணு இல்லாம போயிடும். அப்போ சொப்பனம் கண்டவனை காலி பண்ணு. ஒரு ஐடியா பண்றானுங்க எல்லாரும் சேர்ந்து, இவனை அடிச்சு கொன்றுவோம். ஒருத்தர் சொல்ல கொன்றுவோம், முடிச்சு கட்டிடுவோம், அப்போ சொப்பனம் முடிஞ்சிடும். இன்னொருத்தன் கொஞ்சம் இறக்கம் பாராட்டி சொல்றான், இல்லை இல்லை கொல்ல வேணாம், வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவோம். ஆளாளுக்கு ஒரு திட்டம் போடுறானுங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சொப்பனம் நிறைவேறக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு 5 தடவை சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் தந்த எல்லா சொப்பனங்களையும் அவரே நிறைவேற பண்ணுவார். சொல்லுங்க, அவரே நிறைவேற்றுவார். சொல்லுங்க, அவரே நிறைவேற்றுவார், அவரே நிறைவேற்றுவார். இவனுக்கு என்ன ஆசை? யோசேப்பு சாகணும், அதோட சொப்பனம் முடியும். யோசேப்பு செத்துட்டா சொப்பனம் முடிஞ்சிடும். ஒரு ஐடியா பண்றானுங்க எல்லாரும் சேர்ந்து. வாசிங்க 37ஆம் அதிகாரம் 13ல இருந்து வாசிங்க பாருங்க. இல்லை 31லேருந்து வாசிங்க. 37, 31லேருந்து வாசிங்க. இப்போ
ஒரு பிளான் பண்றாங்க. யோசேப்பை கொல்லணும். ஒருத்தன் சொல்றான் வேணாம், கொல்ல வேணாம், ஒரு குழியில போட்டு விட்டு ஏதோ ஒன்று பண்ணி அவனை அப்படியே காப்பாற்றி விட்டுருவோம் அப்படிங்கிறான். அப்போ கொன்ன மாதிரி உலகத்துக்கு என்ன பண்ணணும்னா காட்டணும். எல்லாம் சொல்லுங்க, ஒன்று கொல்லணும், இல்லைன்னா உன்னை கொன்ன மாதிரி உலகத்துக்கு என்ன பண்ணணும், காட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று உன்னை உண்மையாகவே கொல்லணும், அது ஒரு திட்டம் பிசாசுக்கு. இல்லைன்னா இன்னொன்று பண்ணணும், உன்னை கொன்னுட்ட மாதிரி என்ன பண்ணணும், உலகத்துக்கு காட்டணும். ஆமேன்னு சொல்லுங்க. செத்துட்டான் 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 செத்துட்டான், ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், முடிஞ்சு போயிட்டான் முடிஞ்சு போயிட்டான் முடிஞ்சு போயிட்டான், அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான், அப்படி ஒரு செய்தியை பரப்பணும், அப்படி காட்டணும். அது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். யோசேப்பை தூக்கி ஒரு குழியில் போட்டுறானுங்க, அங்கேயெல்லாம் கழட்டிடுறானுங்க. கழட்டிட்டு என்ன பண்றானுங்க, ஒரு ஆட்டை அடித்து அந்த அங்கியை ரத்தத்தில் என்ன பண்றான்னா நினைச்சு நேர பாசமான அப்பா கிட்ட கொண்டு வர்றானுங்க. அப்பாட்ட கொண்டு வந்து காட்டுறானுங்க. அதுதான் இந்த வசனம் படிங்க. அடித்து பலவர்ணமான அங்கி, அண்டர்லைன், ரொம்ப அழகான அங்கி அனுப்பி, இதை நாங்க கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரனுடைய அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். படிங்க. கண்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி. சொல்லுங்க, யோசேப்பு பீருண்டு போனான். செய்தி வரணும். என்ன செய்தி? யோசேப்பு பீருண்டு போனான். உங்களை பத்தின ஒண்ணு நீங்க முடிஞ்சு போகலைன்னா கூட உங்களை பத்தின தவறான செய்திகளை வெளியே கொண்டு வருவதில் பிசாசு ஆர்வமா இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. அவன் முடிஞ்சு போயிட்டாயா, அந்த ஆள் தோத்து போயிட்டான், அவன் அவ்வளவுதான், அவன் முடிஞ்சா அப்படி சொல்ல வைக்க பிசாசு நினைக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை வைத்து சொல்லுங்க, ஏ பிசாசே, எல்லா காட்சிகளும் மாறப்போகிறது. சத்தமா சொல்லுங்க, எல்லா காட்சிகளும் மாறப்போகிறது. நீ போடுற நாடகம் எதுவுமே பலிக்காது. எந்த நாடகமும் பலிக்கவே சொல்லுங்க, எந்த நாடகமும் பலிக்காது. இப்ப அங்கேயே அடிச்சு ரத்தத்துல தேய்ச்சு கொண்டு போய் யோசேப்பு செத்து போயிட்டான் என்று எல்லாரையும் நம்ப வைக்கிறான். ஆனா யோசேப்பு செத்துட்டானா? சொல்லுங்க, யோசேப்பு செத்துட்டானா? கையை வச்சு சொல்லுங்க, யோசேப்பு சாகல. யோசேப்பு எப்ப சாகலையோ, யோசேப்புக்குள் வைத்த சொப்பனமும் சாகல, அது உயிரோடு இருக்கிறது. யோசேப்பு சாகலனா யோசேப்புக்குள்ள இருக்கிற சொப்பனமும் சாகல. ஆமென். ஆனா என்ன பண்றானுங்க, யோசேப்பு செத்தது மாதிரியே ஒரு பிரம்மையை உருவாக்கி எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, எல்லாம் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு காட்ட விரும்புகிறார்கள். ஆமென். சொல்லுங்க, யோசேப்பு சாகலன்னு சொல்லுங்க. யோசேப்பு சாகல. ஏங்க யோசேப்பு சாகல அப்படின்னா, யோசேப்புக்குள்ள ஒரு சொப்பனம் இருக்கிறது. அந்த சொப்பனத்தை யோசேப்பா வைக்கல, அந்த சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனே யோசேப்புக்குள்ள அந்த சொப்பனத்தை வைத்து தேவனே அந்த குடும்பத்துக்குள்ள யோசேப்பை தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. 12 பேர் இருக்கிறான். நியாயமா ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா யாரை தான் தேர்ந்தெடுக்கணும் சொல்லுங்க? ஒரு குடும்பத்தில் முக்கியமான காரியத்துக்கு யாரை கூப்பிடுவாங்க? மூத்தவன். அப்படிதானே? ரூபன் இருக்கிறான், ரூபன் தான் போகணும். அவன் தான் தலை மூத்தவன். அப்பாக்கு அடுத்து எல்லா காரியமும் அவன் தான் செய்யணும். பரலோகம் மூத்தவனை கூப்பிடல, பரலோகம் உண்மை உள்ளவனையும் நேர்மை உள்ளவனையும் கூப்பிடுகிறது. பரலோகம் மூத்தவனை கூப்பிடல, இருதயத்தில் எளிமையாய் கர்த்தரோடு நடக்கிற ஒருவனை நீ வா அப்படி கூப்பிடுது. என்னுடைய சொப்பனத்தை உனக்குள்ளாக வைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென்.
சொல்லுங்க, என் குடும்பத்தில் நான் தான் யோசேப்பு. ஏதோ ஒன்றுக்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறான். நிறைய நல்லவன் இருக்கிறான், நிறைய பெரியாள் இருக்கிறான், உன்னை விட விவரமானவன் இருக்கிறான், உன்னை விட அறிவாளி இருக்கிறான், உன்னை விட படித்தவன் இருக்கிறான், உன்னை விட பெரியவன் இருக்கிறான். எவனையும் ஆண்டவர் கூப்பிடல, கண்டுக்கல. உன்னைய பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உன்னை கூப்பிட்டு இருக்கிறாருன்னா எழுதி வைத்துக்கொள். உன்னை வைத்து கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடிக்கும்படியாக, உன் வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக, ஒன்ன வச்ச அந்த திட்டத்தை இந்த பூமியில வெளிப்படுத்தி கொண்டு வரும்படியாக, ஒன்ன வச்ச ஆண்டவர் அதை நிறைவேற்றும்படியாக யோசேப்புக்களை கர்த்தர் உள்ளே இருந்து துருவி எடுக்கிறார். ஏன் அவனை கூப்பிடணும்? உள்ளதுலே சின்ன பையன், விவரம் பத்தாது, ஒன்றும் இல்லை, ஆளு சின்ன பையன், புத்தி இல்லை, உடம்பு கொஞ்சம் பருமன் இல்லை, ஒன்றும் இல்லை, அவனையா கூப்பிடுறாரு? கர்த்தருக்கு ஆளும் பருமனும் அளவும் வயசும் எல்லாம் முக்கியம் இல்லை. கர்த்தருக்கு அவர் சொன்னதை சொன்னபடியே செய்கிற சிலரை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்ற ஆண்டவர் சிலரை தேடிக்கொண்டிருக்கிறார். அவன் எளியவனாக இருந்தாலும் சரி, அவன் ஒன்றும் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த ஜாதியில் இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. ஒரு மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். யோசேப்பை தேர்ந்தெடுக்கிறாரு. அவனுக்குள்ள சொப்பனத்தை வைக்கிறார். அந்த சொப்பனத்தினாலேயே வெறுக்கப்படுகிறான். கடைசியில் அவன் பீருண்டு போனான் என்கிற ஒரு நாடகத்தை அப்படியே கிரியேட் பண்ணி அதை அப்படியே எல்லாத்துக்கும் காட்டுகிறார்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, என்னை பற்றி எந்த விதமான பிக்சரை வெளியில் காட்டினாலும் ஒரு உண்மை இருக்கிறது. சொப்பனத்தை வைத்தவர் ஆண்டவர், சொப்பனத்தை நிறைவேற்றுகிறவர் ஆண்டவர், சொப்பனத்தை உள்ள வச்சவர் ஆண்டவர். நான் கேட்கல சொப்பனத்தை, அவர் வைத்தார் சொப்பனத்தை, அவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சொப்பனத்தை எந்த ரூட்டில் கொண்டு போய் நிறைவேற்றணும் என்று எனக்கு உண்மையிலே தெரியாது. அதை தெரிந்தவரும் அவர்தான். அவர் அதை சிறப்பாக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப அப்பா கிட்ட வந்து அண்ணனுக்கெல்லாம் நாடகம் காட்டிட்டானுங்க. இந்த அங்கி பாருங்க, நீங்க தானே போட்டு விடுங்க பையனுக்கு, அங்கே நல்லா போட்டு போட்டு அழகு பார்த்தியே பாரு. ஆமே, என்ன பலவர்ண அங்கி. இந்த பலவர்ண அங்கினாலே ராஜாக்கள், ஆளுமை உள்ளவர்கள் போடுகிறது. அவனுக்கு போட்டு விடுகிறான். உனக்குள்ள கர்த்தர் பலவர்ண அங்கியை வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் தட்டி சொல்லு, ஜெபம் ஒரு அங்கி, ஆராதனை ஒரு அங்கி, அந்நிய பாஷை ஒரு அங்கி, பிரசங்கம் ஒரு அங்கி, சுவிசேஷம் சொல்லுவது ஒரு அங்கி. இப்படி பல மல்டி கலர் தாளந்துகளை தேவன் உனக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமே. யாருக்குள்ள இந்த மல்டி கலர் தாளந்து இருக்குதோ அவனை பிசாசு ரொம்ப அதிகமாகவே பார்த்துட்டு இருப்பான். அல்லேலூயா. இவனை உடனே இந்த பலவர்ண அங்கி பலருக்கும் கண்ணு உறுத்தும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் ட்ரெஸ்ஸே பாருங்களேன், நல்லா கலர் கலராக போட்டுடுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அப்படி பார்ப்பாங்க, இது என்ன கலர் கலராக அன்னைக்கு கொஞ்சம் மின்னுது அப்படி சொல்லி. அது மாதிரி தான் உனக்குள்ள இருக்கிற பல தாளந்துகளை பிசாசு பார்த்தான்னா அவனால் சும்மா இருக்கவே முடியாது. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள் தந்திருக்கிற பல தாளந்துகள் தேவ ராஜ்யத்துக்காக பயன்படட்டும். சொல்லுங்க, பயன்படட்டும். ஒரு நாள் பிசாசு அதை தொடவே கூடாது. In name of Jesus. இப்போ இவனுங்களோட எண்ணமே என்னன்னா, உண்மையான எண்ணம்னா யோசேப்பு பீருண்டு போகணும், அப்படிதான். என்னவோ அந்த இடத்துல கொஞ்சம் மாறிடுச்சு. ஒரு அண்ணன் வேணாண்டா அப்படின்னு சொன்னதுனால இந்த சாவு மாறி, சரி அவனை எங்கே வித்துட்டானுங்கன்னா அடிமைதனமான தேசத்துக்கு என்ன பண்ணிட்டானுங்க, வித்துட்டான். அடிமைகளை விலைக்கு வாங்குறவர்கள் வருகிறாங்க. அவங்கள்ட்ட யோசேப்பு என்ன பண்ணுறாங்கன்னா வித்துடுறானுங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். எகிப்தின் சந்தையில் நிறுத்தப்படுகிறான். எல்லாரும் யோசேப்புக்கு விலை பேசுகிறாங்க. அதில் போத்திபார் வர்றான். ஆள் கொஞ்சம் நல்லா இருக்கிறான், கொஞ்சம் பார்த்தா நீட்டாக இருக்கிறோன்னா நிறைய விலை கொடுத்து யோசேப்பை போத்திபார் என்ன பண்ணுகிறான், சந்தையிலே விலைக்கு வாங்குகிறான். ஆனால் யோசேப்பு சாகலை. கையை ஊற்றி சொல்லுங்க, யோசேப்பு
சத்தமாக சொல்லுங்க, யோசேப்பு சாகலை. அப்போ தரிசனம் இன்னும் என்ன செய்யலை சொல்லுங்க, சொப்பனம் இன்னும் என்ன செய்யலை சொல்லுங்க. சொப்பனம் சாகலை, தரிசனம் சாகலை இருக்குது அப்படி லைவ்ல. ஆனால் என்ன படத்தை உருவாக்கிட்டானுங்க யோசேப்பு சொல்லுங்க, என்ன பிக்சரை உருவாக்கிட்டானுங்க யோசேப்பு? பீருண்டு முடிச்சான். யோசேப்பு முடிஞ்சிட்டான், இனி அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு படத்தை தத்ரூபமாக செத்து போனா எப்படி இருக்குமோ அப்படியே உருவாக்கிட்டானுங்க. ஆமேன்னு சொல்லுங்க, கையை வச்சு. எனக்கு எதிராக எந்த ஆயுதமும் சொல்லுங்க, எனக்கு எதிராக ஏவப்படுகிற செய்யப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். எனக்கு எதிராக, மறுபடியும் சொல்லுங்க, எனக்கு எதிராக, எனக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக, ஊழியத்துக்கு எதிராக செய்யப்படுகிற எந்த ஆயுதமும், ஏவப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும், வேலை செய்யாமலே போகும், கிரியை செய்யாமலே போகும். இது கர்த்தருடைய வாக்கு. அல்லேலூயா. யோசேப்பு பீருண்டு போனான் என்று நம்ப வைத்து விட்டான். அப்பாவை நம்ப வச்சிட்டான், அண்ணனுங்க எல்லாம் நம்பிட்டானுங்க, ஊரெல்லாம் நம்ப வச்சிட்டான். யோசேப்பு பீருண்டு போனான், இனி யோசேப்பு வரவே மாட்டான். யோசேப்பு கதை முடிஞ்சிருச்சு. இல்ல இல்ல, யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான். ஆமென், ஆமென். யோசேப்பு சாகல, யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான். இப்போ யோசேப்பை கொண்டு போய் போத்திபார் வீட்டில் ஒரு பிரச்சனை ஆகுது. அவனை கொண்டு போய் எங்கே போடுறானுங்க? சிறையில் போடுறானுங்க, ஜெயிலில் போடுறான். பாருங்க, தரிசனம் பெற்றவனுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை பாருங்க. இந்த 11 பேர் இருக்கிறான், அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவனுக்கு ஒரு தரிசனமும் இல்லை. திங்கணும், வேலையை பார்க்கணும், திங்கணும், தூங்கணும், அதுதான் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு ஒரு போராட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் நல்லா ஆடு மேய்க்கிறான், திரும்பி வருகிறான், அப்பா கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்றான், ஆயா இருக்கிறான், விளையாடுறான், அவன் ஜாலியாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே தரிசனத்தை சுமக்கிறவன் தேவையே இல்லாத பிரச்சனைகளுக்குள்ள எல்லாம் போயிட்டே இருக்கிறான். ஆமே, 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 ஆமே. தரிசனம் இல்லாதவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவனுக்கு என்ன பிரச்சனை பாருங்க? நோக்கம் இல்லை, திட்டம் இல்லை, வாழ்க்கையில் மேலே வரணும்னு இல்லை, தேவராஜ்யத்தை கட்டணும்னு இல்லை. இப்படி இல்லாதவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவன் நிம்மதியாக தான் இருப்பான். அல்லேலூயா, ஆமே. பிரச்சனையெல்லாம் யாருக்கு? தரிசனத்தை உள்வாங்கினவனுக்கு தான் அதை நிறைவேற்ற வேண்டிய பிரச்சனைகள் இருக்குமே தவிர, தரிசனம் இல்லாதவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் சொகுசா நல்லா தான் இருப்பான், அவனை பற்றி ஒன்றும் கவலையே இல்லை. இப்போ யோசேப்பை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க பாருங்க. ஜெயிலில் போட, இவன் சொப்பனக்காரன், இவனுக்கு எப்பொழுதும் சொப்பனம் தான் இவனுடைய ஆயுதம். கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை சொப்பனம் அவனுக்கு. இப்போ சிறையில் போய் ஒரு சொப்பனம் பார்க்குறான். அது என்ன? 2 பேர் அந்த சிறையில் இவனோட நண்பர்கள் ஏதோ தப்பு பண்ணி உள்ளே வந்திருக்கிறாங்க. ஒருத்தன், 2 பேரும் ராஜா வீட்டில் வேலை பார்த்தவன். ஒருத்தன் ராஜாவுக்கு திராட்சரசம் பரிமாறுகிறவன், பானபாத்திரக்காரன். இன்னொருத்தன் உள்ள வேலை கிச்சனில் வேலை பார்க்குறவன். 2 பேரும் ஒரு சில குற்றச்சாட்டுகளால் எங்கே வந்திருக்கிறானுங்க? யோசேப்பை போட்டிருந்த ஜெயிலுக்கு இவனுங்களையும் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போடுறாங்க. 2 பேரும் 2 கனவு பார்க்குறானுங்க. 2 கனவையும் வந்து யோசேப்பிட்ட சொல்கிறானுங்க. ஐயா, இப்படி ஒரு கனவு பார்த்தோம். யோசேப்பு 2 கனவுக்கும் என்ன செய்கிறான் என்றால் அர்த்தத்தை சொல்லுகிறான். பானபாத்திரக்காரன் ஒரு கனவு பார்க்குறான், அப்போ அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்கிறான். இப்போ இந்த பானபாத்திரக்காரனுடைய வாழ்க்கை ஜெயிலையே முடிஞ்சிடும் அப்படி அவன் பயந்துட்டு இருக்கும்போது சொல்கிறான், இல்லை 3 நாளில் வாசிங்க, அந்த கனவை வாசிங்க பார்க்கலாம். 40ஆம் அதிகாரம் 9லேருந்து 14 வரைக்கும் வாசிங்க. நோக்கி கண்டேன், ஆ
சொன்னான். இதுதான் சொப்பனம். யோசேப்பு பதில் சொல்லுகிறார், விளக்கம் சொல்லுகிறார் அதுக்கு. 3 கொடிகளும் 3 நாளாம். பாருங்க, ஒவ்வொரு நீங்கள் பார்க்குற ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. திராட்சை செடியை பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது, தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது, மலையை பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது, பழங்களை பார்த்தா ஒரு அர்த்தம் இருக்குது, சாப்பாடை பார்த்தா ஒரு அர்த்தம் இருக்குது. வேதாகமத்தில் எல்லாத்துக்கும் நீங்கள் பார்க்கிற ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ யோசேப்பு அதுக்கு விளக்கம் சொல்லுகிறான். நீ பார்த்த கனவு 3 நாள், அந்த 3 கொடியும் 3 நாள், 3 நாளைக்குள்ள நீ ஜெயிலில் கிடக்கிற, சாவுக்காக காத்துட்டு இருக்கிற, மரண தண்டனைக்காக காத்துட்டு இருக்கிற. ஆனால் அது மாறப்போகிறது உன் வாழ்க்கையில். அடுத்த 3 நாளைக்குள்ள இந்த ஜெயிலிருந்து நீ ரிலீஸ் ஆவ. பார்வோன் உன்னுடைய தலையை முன்ன எப்படி நீ உயர்ந்திருந்தையோ அதே மாதிரி உன் தலையை மறுபடியும் என்ன பண்ணுவான்னா உயர்த்தி வைப்பான் என்று அவனுக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறான். மறுபடியும் உன் நிலையில பார்வோன் உன்னை என்ன பண்ணுவான்னா நிறுத்துவான். பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையில் என்ன பண்ணுவான் கொடுப்ப. அவனுக்கு தண்ணி கொடுக்குற ஆளா நீ மாறுவ, ஜூஸ் கொடுக்குற ஆளா மாறுவே என்று சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுகிறான். இப்படி சொல்லிட்டு யோசேப்பு சொல்றான், இது நடக்கும், இது என்ன பண்ணும் நடக்கும். இது நடக்கிற இந்த நல்ல நாளில் நீ என்ன பண்ணிடாத, மறந்துடாத. என் மேல தயவு வைத்து என்ன நீ வாழ்வு அடைந்திருக்கும் பொழுது, நீ வாழ்ந்திருக்கும் பொழுது, இந்த உயர்வுக்குள்ள நீ போகும்போது என்ன மறந்துடாத. என்ன மறக்காம ராஜா கிட்ட என் சூழ்நிலையை பற்றி சொல்லி, நான் எந்த தவறும் செய்யாம இந்த ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி, இங்க இந்த ஜெயில இருந்து நீ என்ன பண்ணணும்னா விடுதலை ஆக்க வேண்டும் அப்படி சொல்றான் அவங்ககிட்ட. ஆமே ஆமே. நிறைய பேர் இன்னைக்கு இப்படிதானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே எப்படியாவது இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுங்க ஆண்டவரே, விடுதலை ஆக்குங்க, இந்த பிரச்சனையிலேருந்து என்ன ரிலீஸ் ஆக்குங்க, இதுலேருந்து என்ன மேலே கொண்டு வாங்க. இப்படி தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு பதில் வருவதே இல்லை. ஆமே ஆமே ஆமே. அதே மாதிரி சொப்பனம் கண்டபடியே 3 நாளுக்குள்ளாக இவன் விடுதலை ஆகிறான். பானபாத்திரக்காரன் பார்வோன்கிட்டையும் போகிறான். சொன்ன மாதிரியே ஜூஸ் எல்லாம் ஊற்றி கொடுக்குற பழைய வேலையில் நியமிக்கப்பட்டுட்டான். ஆனால் ஒன்று, யோசேப்பை என்ன பண்ணிட்டான்னா மறந்துட்டான். கையை ஊற்றி சொல்லுங்க, யோசேப்பை மறந்துட்டான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறந்தது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, மறந்தது கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. அவன் சொல்றான், வாழ்ந்திருக்கும் போது என்ன பண்ணிடாத, மறந்துடாம ராஜாட்ட சொல்லி இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணு, என்னை விடுதலை ஆக்கிறதுக்கு உதவி செய் அப்படின்னு கேட்குறான். சரிங்கண்ணா சரிங்கண்ணா, நான் போயிட்டேன்னா முதல்ல உங்களை தானே வெளியில் கொண்டு வருவேன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவனும் போகிறான் பானபாத்திரக்காரன். ஆனால் என்னாச்சு, மறந்துட்டான். சொல்லுங்க, மறந்துட்டான். பக்கத்தில் தண்ணி சொல்லுங்க, அதுவும் நல்லதுதான் சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க, மறந்ததும் நல்லதுதான். சொல்லுங்க, மறந்ததும் நல்லதுதான். இப்போ யோசேப்பு சொன்ன மாதிரியே இவன் போய் பார்வோன்ட்ட சொல்லி இந்த ஜெயிலில் இருந்து யோசேப்பு ஒரு வேளை, ஆப்பா நீ ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணல, சரி போப்பா அப்படின்னா யோசேப்பு மறுபடியும் எங்கே போயிருப்பான்? அவனோட அப்பா வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பான். ஓ, சதி நடந்துருச்சு, அண்ணனுக்கு குழியில் போட்டானுங்க, இப்படியெல்லாம் நடந்துருச்சு, சரி நீ குற்றமற்றவன், இந்தப்பா நீ மறுபடியும் எங்கே போ, ஊருக்கு உன் அப்பாட்ட போ. திருப்பி எங்கே போய் சேர்ந்துருப்பா? அப்பா கிட்ட போய் சேர்ந்துருப்பான். அதை தான் சொல்கிறான், என்னை இங்கே இந்த ஜெயிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் பைபிளில் நம்ம முதல்ல ஒரு வசனம் படித்தோம் பார்த்தீங்களா, ஏசாயா படித்து சொன்னான்ல, உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனிதனுடைய கண்ணில் அதை பார்க்கவும் இல்லை. ஒரு சொப்பனத்தை தான் யோசேப்புக்கு காட்டினாரு. அதுக்கு பின்னால் இருக்கிற வேற விஷயங்களை எல்லாம் யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அது கர்த்தர் கையில் இருந்துச்சு. அப்பப்பா யோசேப்புக்கு சொல்லிட்டு வருகிறாரு. பைபிள் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூடவே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூடவே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூடவே இருந்தார்.
இப்போ சொப்பனம் இல்லை, தரிசனம் இல்லை, எல்லாம் பிளாக் ஆகிருச்சு. ஆனால் ஒன்று மட்டும் இருக்குது, கர்த்தர் யோசேப்போடு கூடவே இருந்தார். கையை வச்சு சொல்லுங்க, நான் சொப்பனம் பார்க்கலனாலும் சரி, தரிசனம் பார்க்கலனாலும் சரி, சத்தம் கேட்கலனாலும் சரி, கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சிலர் உங்களை மறந்து போவதும் தேவனுடைய செயலே. சிலர் உனக்கு உபத்திரவம் செய்வதும் தேவனுடைய செயலே. சிலர் உனக்கு எதிராக நிற்பது கூட தேவனுடைய செயலே. பயப்படாத, சொல்லுங்க, பயப்படாத. நீ தரிசனம் உள்ளவனாக இருந்தால், தரிசனம் உனக்குள்ள இருந்தா, தரிசனத்தை தேவன் உனக்குள்ளாக வைத்தது உண்மையாக இருந்தா, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற பொறுப்பு உன்னுடையது அல்ல, அது தேவனுடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த தரிசனத்துக்கு நேராக தேவனே உன்னை கொண்டு போய் நிற்க வைக்கிறவராக இருக்கிறார். பானபாத்திரக்காரன் மறந்துட்டான், மறப்பான். அவன் மனுஷன் தானே, அவன் ஒரு மனுஷன் தானே. மனிதர்கள் எல்லோரும் சில நேரம் மறப்பார்கள், விட்டு போவார்கள். அதான் பைபிள் திரும்ப திரும்ப சொல்லுது, உன்னை நினைவு கூறுகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவரை மட்டும் பிடிச்சிக்க, அவர் உன்னை விடவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. இப்போ மறந்துட்டான். இது மறந்து 2 வருஷம் ஆயிடும். அடுத்த வசனம், அடுத்த அதிகாரத்தில் 1 வசனம் சொல்லுது, 2 வருடத்துக்கு பின்பு. எத்தனை வருஷத்துக்கு பின்னால? இப்போ இவன் மறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. ஞாபகமே இல்லை, மறந்து போயிட்டான். 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்வோனுக்கு ஒரு கனவு வருது. யாருக்கு வருது கனவு? பார்வோன் ராஜாவுக்கே கனவு வருது. யோசேப்புக்கு கனவு வந்துச்சு, ஜெயிலில் இருந்தவனுக்கு கனவு வந்துச்சு, எல்லாம் சொன்னான். இப்போ கனவு யாருக்கு வருது? திருடனுக்கு கனவு வந்தால் அது ஒரு லெவலுக்கு இருக்கும், ராஜாவுக்கு கனவு வந்தால் அது ஒரு லெவலுக்கு இருக்கும். கனவு யாருக்கு வருது அப்படின்றது முக்கியம் பாருங்க. அள்ளக்கைக்கு கனவு வந்தால் அது ஒரு அள்ளக்கை கனவாக தான் இருக்கும். அது ராஜாவுக்கு கனவு வந்தால் அது ஒரு ஹையர் லெவலில் இருக்கும். இப்போ ராஜாவுக்கே கனவு, சொல்லுங்க, ராஜாவுக்கே கனவு. இப்போ ராஜா டென்ஷன் ஆகிறான், பதறான். அந்த கனவு பார்த்ததுலேருந்து சாப்பிடல, தூங்கலை, என்ன ஆக போதோ ஏதாக போதோ குழப்பம். ராஜா வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த பானபாத்திரக்காரன் இவனுக்கு இங்கேருந்து போன சந்தோஷத்தில் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, யோசேப்பை எல்லாம் என்ன பண்ணிட்டானா, யோசேப்பாவது கேசேப்பாவது ஊத்துரா திராட்சரசத்தைன்னு ராஜாவில் மூழ்கிட்டான். இவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். இப்போ ராஜாவுக்கே பதட்டம் உண்டாகும் பொழுது திருப்பி இவனுக்கு யார் ஞாபகம் வருகிறது? யோசேப்பு ஞாபகம் வருது. இவ பாருங்க, சிலதை மறக்க செய்வதும் கர்த்தர், சில இடத்துல ஞாபகத்தை தூண்டுவதும் கர்த்தர். அல்லேலூயா. உன்னை உன்னதத்துக்கு கொண்டு போய் வைக்கணும்னா கர்த்தர் சிலரால் உன்னை மறக்க பண்ணுவார், சிலரால் உன்னை ஞாபகப்படுத்தப்படுவார். 2மே நடக்கும். அல்லேலூயா, ஆமே. ஒரு காலகட்டத்தில் மறக்க பண்ணுகிறார், ஒரு காலகட்டத்தில் ஞாபகப்படுத்தப்படுகிறார். பக்கத்தில் தட்டி கேளுங்க, எல்லாரும் மறந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறீங்களா? என்னை யாருமே யோசிக்கலை, கேட்கலை, பார்க்கல, விசாரிக்கலை, மறந்துட்டாங்க, உதவி செய்யலை, என்னை விட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க, தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு யாருமே இல்லை, அப்படியெல்லாம் நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னொரு காலம் கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. ராஜாவால் நினைவு கூறப்படுகிற உயர்ந்த உயர்ந்த உன்னதமான அதிகாரத்தில் இருக்கிற நபர்களால் நினைவு கூறப்படுகிற ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்களை மறந்தவன் பானபாத்திரக்காரன், அவன் ஒரு சாதாரண லெவல் ஆளு, அவன் தான், அவ்வளவுதான். ஆனால் உங்களை இப்ப நினைவு கூறுகிறவன் யாருன்னா ராஜா. யாரு சொல்லுங்க? யாரு சொல்லுங்க? யாரு? இப்ப பானபாத்திரக்காரன் சொல்றான், ஐயா பதறாதீங்க, பதறாதீங்க. எனக்கு ஒரு ஆளை தெரியும், எகிப்தின் எனக்கு இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு பிள்ளையாண்ட எனக்கு தெரியும். அவன் ஜெயிலில் இருக்கும்போது என் கூட இருந்தான். எந்த சொப்பனம் கரெக்டாக இருக்கும் அவன் சொன்னான்,
நான் இப்போ உங்கள் முன்னால் நிற்பதே அவன் அந்த சொப்பனத்துக்கு விளக்க சொன்னதுனால தான் நான் எங்கே நிற்கிறேன், உங்கள் முன்னாலேயே நிற்கிறேன் அப்படி ராஜா கிட்ட சொல்கிறான். ராஜா சொல்லுகிறான், அடுத்த நொடிய யார் அந்த யோசேப்பு, அவனை உடனே தூக்கிட்டு வா. ஆமே ஆமே. எந்திரிச்சு முடிக்க போறேன். ராஜா சொல்றான், யார் அந்த யோசேப்பு, யார் அந்த யோசேப்பு. பக்கத்தில் இருக்கிறவங்க, யார் அந்த யோசேப்பு. அப்படி ஒருத்தர் இருக்கானா, கரெக்டாக அர்த்தம் சொல்கிறவன் இருக்கிறானா, சொப்பனத்தை கரெக்டாக வியாக்கியானம் பண்ணுறவன் இருக்கிறானா, பேர் என்ன, யோசேப்பு. தூக்கிட்டு வா. அடுத்த செகண்ட் ரதங்களை அனுப்பி ஜெயிலுக்கு என்ன போகுதுன்னா ரதம் போகுது. சொல்லுங்க, ஜெயிலுக்கு என்ன போகுது, சத்தமாக சொல்லுங்க, ஜெயிலுக்கு என்ன போகுது, ஜெயிலுக்கு ரதம் போகுது தூக்கிட்டு வர்றதுக்கு. கையோதி சொல்லுங்க, என்னை மறக்க பண்ணினது கர்த்தர், நினைவு கூற பண்ணுவதும் கர்த்தர். சத்தமாக சொல்லுங்க, என்னை மறக்க பண்ணினது ஒரு காலம், என்னை நினைவு கூற பண்ணுவதும் இன்னொரு காலம். ஆமே ஆமே ஆமே. இப்போ கவனிங்க, யோசேப்பை ராஜாவுடைய அரண்மனை கொண்டு வந்துட்டான். இப்போ நீங்கள் யோசேப்பு வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் வந்துச்சு. இந்த போராட்டத்தில் இருந்து மட்டும் அவனை விடுவிச்சிருந்தா இவன் எங்கே வந்திருக்க முடியாது, ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்திருக்க முடியாது. கஷ்டங்கள் மட்டும் என்ன விட்டு போட்டும், நான் நல்லா வாழணும்னு மட்டும் நினைச்சா இந்த ராஜாவினுடைய ஏரியாவுக்குள்ள யோசேப்பு என்று ஆயிருக்கவே முடியாது. கர்த்தர் இதையெல்லாம் யோசேப்புக்கு மறைத்தார். இதெல்லாம் கர்த்தர் யோசேப்புக்கு மறைத்தார். ஒரு சின்ன பிக்சர் மட்டும் காட்டினார். அடுத்து சொல்லிட்டாரு, உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டத்தை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மறைச்சிட்டு கையை பிடிச்சி கர்த்தர் யோசேப்பை என்ன பண்ணுறாருன்னா நடத்தி கொண்டே போகிறார். இப்போ படம் எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு, தரிசனம் நின்றுச்சு, இப்போ சொப்பனம் நின்றுச்சு, ஒன்று எல்லாம் நின்றுச்சு. கர்த்தரே யோசேப்புடைய கரத்தை பிடித்து நடத்தி கொண்டே போகிறார் ஆண்டவர். வாழ்க்கையில் இதை தான் புரிஞ்சுக்கணும். என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சா, இல்லை உங்களை குறித்து தவறான டிராமாக்களை போட்டு காட்டுனா ஒன்றும் பயப்படாதீங்க, இன்னொரு ட்ராமா காத்துட்டு இருக்குது. அல்லேலூயா. கையோதி சொல்லுங்க, இன்னொரு ட்ராமா காத்துட்டு இருக்குது. என்ன ட்ராமா? யோசேப்பை தேசத்துக்கு முதன்மையானவனாக ராஜாக்கு அடுத்த பொசிஷன்ல யோசேப்பை ஆக்குகிறான். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பஞ்சம் வருகிறது. என்ன சொப்பனம் பார்த்தானோ அதே சொப்பனத்தின்படி சகோதரர்கள் எல்லாம் அவனிடம் கையேந்தும்படி எகிப்துக்கு போகிறார்கள். டோன்ட் வரி, இயேசுவை நம்புங்க, உண்மையுள்ள தேவனை நம்புங்க. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்வதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதயத்தில் அது அவன் காத்து கொண்டிருக்கிறான். பாருங்க, கர்த்தருடைய காரியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறான். இப்போ இவனுங்க டிராமா எல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்கேயில ரத்தத்தை அடிச்சு ஊத்துனது, அப்பா கிட்ட போய் சொன்னது, அவனுக்கு விற்றது, வியாபாரிகளுக்கு விற்றது, இவங்க அண்ணன் தம்பிகளோட எல்லா டிராமாவும் என்ன ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப டிராமா, யோசேப்பனுடைய டிராமா ஆரம்பமாகிறது. ஒரு நாள் பார்க்கறான், திடீர்னு 11 பேர் இப்படி கையை ஏற்றிட்டு வந்து முன்னாடி, இவனுங்களை எங்கேயோ பார்த்துருக்குறோமே, நம்ம சகோதரர்கள், நம்ம சகோதரர்கள். ஓ, யோசேப்பு தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. யோசேப்புக்கு
இவனுங்க 11 பேர் செஞ்சு விட்டவனுங்க, 10 பேர் செஞ்சு விட்டவனுங்க. இந்த செஞ்சு விட்ட 10 பேரையும் பார்த்த உடனே யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இத்தனை வருஷம் கூடவே பழகி இருக்கிறானுங்க, ஒன்றா படுத்திருக்கானுங்க, ஒன்றா சாப்பிட்ருக்கானுங்க. ஆனால் யோசேப்பு இருந்த பொசிஷனை பார்த்து இது யோசேப்புன்னு அவனுங்களால் கண்டே பிடிக்க முடியல. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், ஒரு காலம் வரும் உன்னை பகைத்தவன் உன்னை கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்த பொசிஷன்ல கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார் பாருங்க. உன்னை கண்டே பிடிக்க முடியாது, உன்னை யாருனே பார்க்க முடியாது. உன் பொசிஷன் அவ்வளவு மேல போயிரும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கண்டே பிடிக்க முடியாது. இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் யோசிக்கணும், இப்படிதான் நினைக்கணும். உன்னை அழிக்கணும்னு நினைச்சவன், பகைக்கணும்னு நினைச்சவன், உன் பேரை கெடுத்தவன், பீருண்டு போயிட்டான்னு சொன்னவன் எல்லாவனும் உன்னை கண்டே பிடிக்க, உன்னை நேரில் பார்த்தா கூட உன் பக்கத்தில் நெருங்கி வர முடியாது. உன் தோள் மேலே கை. அவ்வளோ பெரிய அதிகாரம், அவ்வளோ பெரிய உன்னத இடத்துல யோசேப்பை கர்த்தர் கொண்டு போய் நிட்டுட்டு நின்று இப்படி ஐயா கும்பிடு போட்டு கும்பிடு போட்டு பார்க்குறானே தவிர அவன் பக்கத்தில் போய் நெருங்கவே முடியலை. ஒரு காலத்தில் இவனுக்கெல்லாம் ட்ராமா, கூடி பேசினானுங்க, கூடி திட்டம் போட்டானுங்க, கூடி யோசேப்பை அழிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணானுங்க. இன்னொரு ட்ராமா இந்த பக்கம் நடக்குது. யோசேப்பு பார்க்குறான், 11 பேரும் கும்பிட்டு நிற்கிறான். இப்போ யோசேப்பு ட்ராமா ஆரம்பம். எல்லாம் சாப்பாடு போடுகிறான், தானியம் எல்லாம் கொடுக்குறான். ஏய், அவன் போட்ட காசெல்லாம் அதிலே போடுறாங்கிறான். இவனை பயந்து கொலை நடுங்கிறானுங்க. ஐயோ என்ன பண்றது, காசை திருடிட்டு வந்துட்டோம், நம்மளை பிடிச்சி நீ ஜெயிலில் போட்டுருவானோ. அப்புறம் திரும்பி போகிறான். ஏய், எத்தனை பேரா நீங்க? நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி 12 பேர். ஒருத்தர் செத்து போயிட்டான். யாருக்கிட்ட சொல்றான்? யாருக்கிட்ட சொல்றானுங்க? ஒருத்தர் செத்து போயிட்டானுங்க. உயிரோடு இருக்கிற யோசேப்புக்கிட்டே போய் என்ன சொல்றானுங்க? நயவஞ்சகர்கள், திருடன். இந்த உலகத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசு மட்டும்தான் உனக்கு துணையா இருப்பார். ஏங்க, அவங்கிட்டயே போய் சொல்றான். ஒருத்தர் செத்துட்டான், நாங்கள் 11 பேர் அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கிறோம். இளைய தம்பி ஒருத்தர் இருக்கிறான், பெஞ்சமின். எல்லா கதையும் சொல்கிறானுங்க. பெஞ்சமீனை கூட்டிகிட்டு வரலைன்னா 2 பேரை விட்டுட்டு போ, பெஞ்சமீனை கூட்டிகிட்டு வா. ட்ராமா. இதெல்லாம் யாரோட ட்ராமா? ஒரு காலத்தில் ரத்தத்தில் துவைச்ச, குழியில் போட்ட கதையெல்லாம் சொன்ன யோசேப்புடைய ட்ராமா இப்போ ஆரம்பிக்குது. ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஏ பிசாசு, உன்னுடைய ட்ராமா ஒரு காலத்தில் ஜெயிச்ச மாதிரி இருக்கலாம், உண்மையான ட்ராமாவே இனிதான் ஆரம்பிக்க போகுது பாரு. யோசேப்புடைய ட்ராமாவே இனிதான் ஆரம்பிக்க போகுது. அப்படின்னா என்ன? அழைத்த உன்னுடைய காலம் இனி காத்திருக்கிறது. தேவனால் அழைச்சி உன்னை நிறுத்தி உருவாக்கி கட்டி எழுப்பி வச்சிருக்கிற உன்னை கொண்டு கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்கள் இனிதான் வெளிப்பட்டு வரப்போகிறது. அது காத்துக்கிட்டு இருக்குது. இவனுக்கு என்னெல்லாம் செஞ்சானுங்களோ அதே மாதிரி யோசேப்பும் கொஞ்சம் டிராமா பண்றான் பாரு. அவனுடைய ராஜாவுடைய யோசேப்புடைய வெள்ளித்தட்டை அவன் பொட்டணத்தில் வச்சு அனுப்புகிறான். அதை பாதியில் திறந்து பார்க்குறானுங்க. பின்னாலேயே ஒரு ஆளை விட்டு, டேய் எவன்டா திருடிட்டு போனான் என் பாத்திரத்தை காட்டுறா. அவங்கடாண்ணா ஒருத்தன் பாத்திரத்தில் இருக்கு. அவன், ஐயோ ஐயா நாங்கள் திருடவே மாட்டோய்யா, நாங்கள் திருடுற குலமே இல்லை. டேய் என்ன சொல்கிறீங்க? ஒரு காலத்தில் ஒருத்தனை அடித்து குழியில் போட்டு அங்கிய ரத்தத்தில் துவைச்சு பீருண்டு போனான்னு போய் சொல்லி செத்து போனவன்கிட்டே போய் எங்க அண்ணன் தம்பி ஒருத்தர் இருந்தா செத்துட்டான்னு சொல்றீங்களேடா. ஆமென் சொல்லுங்க. காட்சிகள் மாறுகிறது. சொல்லுங்க, காட்சிகள் மாறுகிறது. சொல்லுங்க, காட்சிகள் மாறுகிறது. காலம் மாறுது, சூழ்நிலைகள் மாறுகிறது. கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. சொப்பனங்கள் அழிவதில்லை. சொல்லுங்க, சொப்பனங்கள் அழிவதில்லை, தரிசனங்கள் அழிவதில்லை. ஆமென். ஒரு குலமே அழிகிற ஒரு சூழல் வருது. உலகமெல்லாம் பஞ்சம். அந்த பஞ்சத்தில் இவனுங்களும் அழிஞ்சு போயிடணும். அழியக்கூடாது என்பதற்கு யோசேப்பை கர்த்தர் என்ன பண்றாருன்னா முன்னமே எகிப்துக்கு அனுப்புகிறார். இவனை மாதிரி நயம் வஞ்சகம் இல்லை. அவன் சொல்றான், டேய் ஜீவரட்சண்யம் செய்யும்படிக்கு
கர்த்தர் என்னை முன்னமே என்ன பண்ணாருன்னா அனுப்பினார். அதில் ஒரு அழகான ஒரு வசனம், அதில் பாருங்க, உன்னையும் உன்னுடைய தலைமுறைகளும் அழிந்து போயிடக்கூடாதுன்னு கர்த்தர் என்ன பண்ணாருன்னா முன்னமே அனுப்பினார். அது மட்டும் படிங்க பார்க்கலாம். வாசிங்க. எத்தனை வசனம் சிஸ்டர் சொல்லுங்க? 45:7 படிங்க. 45:7 படிங்க. பாருங்க, இந்த வசனத்தை நைட்டு படிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் ஒரு விஷயத்தை என் உள்ளத்தில் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தார். திட்டமா, பூமியில், எல்லாம் சொல்லுங்க, பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கவும், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்கும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆமே. கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை இந்த பட்டணத்துக்கு அனுப்புனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமே, ஆமே. ஒருவேளை நீ இதுக்குள்ள வந்ததுனால கர்த்தர் உன் சகோதரிகளை எல்லாம் தொட்டிருப்பாரு, குடும்பத்தை தொட்டிருப்பாரு, நண்பர்களை தொட்டிருப்பாரு, உறவுகளை தொட்டிருப்பாரு. அவர்களெல்லாம் அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு உன்னை ஒரு யோசேப்பாக கர்த்தர் இதுக்குள்ள அனுப்பார். அது பட்டணத்துக்குள்ள கொண்டு வந்திருப்பார். இது உனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஜீவரட்சண்யம் செய்வதற்காக, உன்னையும் உனக்கு பின்னால் இருக்கிற ஒரு கூட்டத்தையும் ரட்சிப்பதற்காக, அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக கர்த்தர் உன்னை ஒரு பாதையினூடாக நடத்தி கொண்டு வந்திருப்பார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ ஒருவேளை நீ இதுக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு இந்த இயேசுவை அறியலைன்னா அடுத்த வம்சங்கள் ஒருவேளை செத்து அழிந்து நாசமா போயிருக்கும். ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, ஆமென். அந்த வம்சங்கள் அழிந்து போகாமல் இருக்க, தலைமுறைகளே இல்லாமல் போயிருக்கும். அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு, சொந்த பந்தங்களெல்லாம் அந்த ரட்சிப்பை அறியாமல் மாண்டு போயிருக்கும். அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு கர்த்தர் ஜீவரட்சண்யம் செய்யும்படிக்கு என்னை உனக்கு முன்னாக என்ன பண்ணார்னா அனுப்பினார். கர்த்தர் இங்கே தான் முடிச்சு அவிழ்க்கிறார். எல்லாம் ஒரு கதை தான், ஒரு டிராமா தான். யோசேப்புக்கும் தெரியல, அண்ணன் தம்பிக்கும் தெரியல, கர்த்தர் அவன் மேல் வைத்திருந்த திட்டம் பெரிய திட்டம். ஆமென். இந்த பகலில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கர்த்தர் உன் மேலே வச்சிருக்கிற திட்டம் பெரிய திட்டம். உன்னையே நீ அற்பமாக நினைக்காத. தேவன் உன் மேலே பெரிய காரியங்களை வைத்திருக்கிறான். உன்னை இந்த பட்டணத்துக்கு அனுப்புனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஆவியான ஒன்று நடத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். எந்த நோக்கமும் இல்லாமல் கர்த்தர் உன்னை இந்த பட்டணத்துக்கு கொண்டு வரவே இல்லை. பெரிய நோக்கத்தோடு கூட கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு நல்லா தெரியும், என்னை இந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்ததுக்கு கர்த்தருக்கு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை மரண படுக்கையில் இருந்தவர்களை கர்த்தர் தூக்கி இருக்கிறார். எத்தனை வியாதியில் இருந்தவர்களை கர்த்தர் சொஸ்தமாக்கி இருக்கிறார். எத்தனை பேய் பிசாசு பில்லு சூனியத்தில் இருந்தவர்களை உடைத்து கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். அப்படின்னா கர்த்தருக்கு என் மேல ஒரு நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. அவர் நமக்கு காட்டாவிட்டாலும் அவர் பெரிய திட்டத்தோடு கூட நம்மை அழைத்து வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார், நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஜீவரட்சண்யம் செய்யும்படிக்கு, அநேகரை வாழ்வடைய செய்யும்படிக்கு கர்த்தர் உன்னை ஒரு யோசேப்பை போல பிடிச்சிட்டு வந்திருப்பார். சிலர் மறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, சிலர் உன்னை நினைவு கூர்ந்ததுக்கும் கர்த்தர் காரணத்தை வைத்திருக்கிறார். எங்க உன்னை மறக்கடிக்கணுமோ கர்த்தரே அங்க மறக்கடித்தார். எங்கே உன்னை நினைவு கூற செய்யணுமோ அந்த இடத்துல கர்த்தரே உன்னை நினைவு கூறும்படி செய்து உனக்கான இடத்தை ஒழுங்கு பண்ணினார். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு.
கையை வச்சு சொல்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நல்லா சத்தமாக சொல்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. ஒரு நாளும் அவர் என்னை கைவிடுவதே இல்லை. அவர் என்னை விட்டு விலகுவதே இல்லை. அவர் என்னை கைவிடுவதே இல்லை. அவர் என்னை விட்டு விலகுவது இல்லை. அவர் என்னை கைவிடுவது இல்லை. சத்தமா சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகுவது இல்லை. அவர் என்னை கைவிடுவது இல்லை. அவர் என்னை விட்டு விலகுவது இல்லை. அவர் என்னை கைவிடுகிறதில்லை. அவர் என் கூடவே இருக்கிறார். அவர் என்னை வழி நடத்துகிறார். அவர் என்னை ஏந்துகிறார். அவர் என்னை தாங்குகிறார். அவர் என்னை தப்பு வைக்கிறார். என்னை உயர்த்துகிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் என்னை பராமரிக்கிறார். ரெண்டு கையை வைத்து, கர்த்தாவே, என்னை ஒரு யோசேப்பை போல அழைச்சிருந்தீங்கன்னா உங்க தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உங்க திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உங்க நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, என்னை பூரணமாய் அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழுசா அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் முடிக்க போகிறேன். இந்த ஜெபம் உங்களுக்கானதாக இருக்கட்டும். ஆண்டவரே, என்னை யோசேப்பை போல நீங்க அழைச்சிருந்தா, என்னை மறந்திருந்தா, தேவ திட்டங்களெல்லாம் என்னை விட்டு எடுபட்டு போன மாதிரி இருந்திருந்தா, என்னை பீருண்டு போட்டுன்னு சொல்லி இருந்தா, பீருண்டு போயிட்டானே என்ன சொல்லி இருந்தா, என்ன நடந்திருந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, நல்லவராகவே இருக்கிறீரப்பா. என்னை காக்கிறவராகவே இருக்கிறீர். நடத்துகிறவராகவே இருக்கிறீர். மகிமைப்படுத்துகிறவராகவே இருக்கிறீர். என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராகவே இருக்கிறீர். பிதாவை, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் இவர்களை கட்டி எழுப்பட்ட ஆண்டவரே, யோசேப்புகளாய் எழுப்புங்க ஆண்டவரே. மறக்கப்பட்ட பகுதிகள் வாழ்க்கையில் இருந்தாலும் இன்னொரு நினைவு கூறப்படுகிற பகுதி இருக்கிறது. அது ராஜாவால் நினைவு கூறப்படுகிற ஒரு பெரிய இடம் இருக்கிறது. நீ தரிசனங்களை நிறைவேற்றுகிறவ. தரிசனத்தை கொடுத்த மனிதனை அழிக்க பிசாசு நினைக்கும் பொழுது நீ தரிசனத்தை மறைமுகமாக நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு மேல் இருக்கிற தரிசனமும் நிறைவேறட்டும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரே, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரே. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அந்நிய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் ஒருவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அப்படி உட்காருவோம்.